ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த பேங்க் கேஷ் வித்ட்ராயல் டிடிஎஸ் பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கு. நாங்க உங்களுக்காக இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். பேங்க்ல இருந்து நாமளே போட்ட பணத்தை நாமளே எடுக்கும்போது ஏன் டாக்ஸ் பிடிக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது எடுக்கும்போது ஏண்டா பேங்க்குக்காரங்க வரி பிடிக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு கோபமோ குழப்பமோ இருக்கும். என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேங்க்ல இருந்து பெரிய அளவுல கேஷ் வித்ரா பண்ணும்போது டிடிஎஸ், அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், கண்டிப்பா பிடிப்பாங்க. உடனே ஐயோ இது ஏதோ இந்த வருஷம் வந்த புது ரூல் போலேயே அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். இது புதிய ரூல் கிடையாதுங்க. செக்ஷன் 194N கீழே ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற பழைய ரூல் தான். இது ஒரு ஷாக் நியூஸ்லாம் இல்ல. ஆனா இது எப்படி வேலை செய்து யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது யாருக்கு அப்ளை ஆகும்? அரசாங்கம் இதை ரொம்ப தெளிவா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. நீங்க வருஷம் கரெக்டா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், அதாவது ஐடிஆர் ஃபைல் பண்றவரா இருந்தா ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் தாராளமா நீங்க கேஷ் வித்ரா பண்ணிக்கலாம். எந்த டிடிஎஸும் பிடிக்கவே மாட்டாங்க. ஆனா 1 கோடியை தாண்டிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா தொகைக்கு 2% டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதுவே நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணாதவரா இருந்தா உஷாரா இருந்துக்கோங்க. உங்களுக்கான ஃப்ரீ லிமிட் வெறும் 20 லட்சம் தாங்க. 20 லட்சம் வரை டிடிஎஸ் இல்ல. ஆனா 20 லட்சத்தை தாண்டி 1 கோடி வரை வித்ரா பண்ணீங்கன்னா 2% டிடிஎஸும், அதுவே 1 கோடியும் தாண்டிடுச்சுன்னா 5% டிடிஎஸும் பிடிப்பாங்க. இந்த லிமிட் எல்லாமே ஒரு வருஷத்துக்கான கணக்கு. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு பெரிய வதந்திய பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ 1 கோடி ரூபாய் லிமிட்டை தாண்டி ஒரு 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் வித்ரா பண்ணிட்டா அந்த மொத்த 1 கோடியே 1 லட்சத்துக்கும் சேர்த்து 2% அல்லது 5% டிடிஎஸ் பிடிப்பாங்கன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அது முற்றிலும் தவறான தகவல். உண்மையான ரூல் என்னன்னா, அந்த லிமிட்டை தாண்ட எக்ஸ்ட்ரா தொகைக்கு மட்டும்தான் அந்த பெர்சன்டேஜ் கணக்கிடப்படும். உதாரணமா நீங்க 1 கோடியே 1 லட்சம் எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 லட்சத்துக்கு மட்டும்தான் 2% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதனால தேவையில்லாம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸை பார்த்து குழப்பிக்க வேண்டாம். சரி, இப்படி பேங்க் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம பணம் அவ்வளவுதான், திரும்ப வராதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிடிஎஸ் நம்ம ஃபைனல் டாக்ஸ் இல்ல, இது ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி தான். நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ஆல்ரெடி பேங்க் பிடிச்ச இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ்ல ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸோட உங்ககிட்ட இருந்து அதிகமா டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா அதை நீங்க தாராளமா ரீஃபண்ட் கூட வாங்கிக்கலாம். அதனால டிடிஎஸ் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்டா கணக்கு காட்டினா உங்க பணம் உங்களுக்கே திரும்ப கிடைச்சிடும். இது கூடவே பான் கார்டு அப்புறம் கேஷ் சம்பந்தமான இன்னும் சில முக்கியமான ரூல்ஸையும் அரசாங்கம் கொஞ்சம் மாத்திருக்காங்க. இப்போல்லாம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஏதாவது லேண்டு, சொத்து வாங்குறீங்கன்னா அதுக்கு பான் கார்டு கட்டாயம் தேவையில்லை. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பைக்கு, காருன்னு எந்த வாகனம் வாங்கினாலும் பான் கார்டு அவசியமில்லை. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. 20,000 ரூபாய்க்கு மேல யார்கிட்டையும் கேஷா கடன் வாங்கவோ கொடுக்கவோ செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சா 100% பெனால்டி போடப்படும். அதாவது 25,000 ரூபாய் ரொக்கமா கடன் வாங்குனா 25,000 அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். இத கண்டிப்பா எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வியாபாரம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் பாஸ். முடிஞ்ச வரைக்கும் ரொக்க பரிவர்த்தனைகளை, அதாவது இந்த கேஷ் டீலிங்ஸை குறைச்சிட்டு டிஜிட்டல் முறைக்கு மாறிடுங்க. குறிப்பா பெரிய வியாபாரம் பண்றவங்க, கடைகள் வச்சிருக்கவங்க கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ அல்லது பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபரை அதிகமா பயன்படுத்துங்க. டிஜிட்டலா பண்ணும்போது உங்ககிட்ட தெளிவான ப்ரூஃப் இருக்கும். கணக்கு வழக்குகள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதனால தேவையில்லாத பெனால்ட்டியோ இந்த டிடிஎஸ் பிரச்சனைகளோ வராம ரொம்ப சேஃபாவும் இருக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயத்துல இருந்து உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. குவிக் குவிஸ். டிடிஎஸ் எப்போ பிடிக்கப்படும்? ஆப்ஷன் ஏ, பேங்க்ல டெபாசிட் செய்யும்போது. ஆப்ஷன் பி, கேஷ் வித்ட்ரா செய்யும்போது லிமிட் தாண்டுனா. ஆப்ஷன் சி, சும்மா ஏடிஎம் பயன்படுத்தும் போது. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இதுவரைக்கும் பொறுமையா இந்த முழு விளக்கத்தையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. டிஜிட்டல் இந்தியாவில ரொக்க பணம் சீக்கிரமே பழங்கதையாகிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் செல்லூர் சேவை இன்ஃபோ.